எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து வெள்ளை சுதும்பு மீன் குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து மீடியமான சைஸில் தான் இருக்குது வெள்ளை சுதும்பு. நான் இதை வந்து குழம்பு செய்ய போகிறேன். வெள்ளை சுதும்பு இது வந்து 1/2 கிலோ இருக்குது. இதை க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் வச்சாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோன்னா போட்டுட்டு 2-5 நிமிஷம் அவ்வளோதான், டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து மீன் வந்து அப்படி குழஞ்சி புட்டு போயிடும். மீன் வச்சுருக்கேன். இது தேவையான பொருள் வந்து தக்காளி வச்சுருக்கேன். இது 4 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடுகும் வெந்தயமும் வச்சுருக்கேன். இப்போ தேவையானது மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி அது வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான் ஊற்றுறேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அது நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையானது. இப்போ நல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தட்டி காயுது. இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் தான் போடுறோம். அது போட்டுக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னே அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தேவையானது உப்பு போட்டு வதக்கினோம்னா தக்காளி சட்டுன்னு கடைஞ்சிரும். இப்போ நல்லா பொரிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுப்பா. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கடுகு போட்டேன், வெந்தயம் போட்டேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ தேவையான குழம்புக்கு இது உப்பு இதில் போட்டுட்டேன். இப்போ நம்ம தக்காளி இதில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். நம்ம தக்காளி கூட உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும். இப்போது நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டுட்டு நல்லா இது நல்லா வதங்கி வரும். இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம்னா நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோன்னா மீன் போட்டு மீனுக்கு இறக்கி வச்சு. இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிச்சுப்பேன். நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி நல்லா உப்பு போடவும் நல்லா மேஷ் ஆகிடுப்பாங்க. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையானது இப்போ என்னென்ன போடணுன்னா ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அதனால் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவையானது புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி திட்டம் பார்த்து நீங்கள் அதுக்கு மாதிரி ஊற்றிக்கிங்க. நான் 1/2 கிலோ வச்சுருக்கேன் மீன். அதனால் வந்து அந்த மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா இது கொதிக்கணும். இது கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போது இந்த மீனை வந்துட்டு ஒரே இதுதான், ஒரு கொதி வந்தோன்னா 2 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிடணும். இல்லை குழந்திரும் மீன். ஏன்னா மெலிஸு இது சட்டுன்னு வெந்துடும் இது. அதனால் வந்து மெலிஸ் சதை, இதில் சதையே இருக்காது, மெலிஸு. அதனால் வந்து சட்டுன்னு போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் மீன் குழம்புல வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு இப்போ கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா நம்ம அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிச்சுப்பா. நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு தேவையானதுக்கு. இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கொதிக்குது மீன். இது குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம மீன் போடுறோம். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா வந்து இது மெலிசானது,
அதனால் வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா கொதிச்ச உடனே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிச்சு. நான் ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா மீன் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதே பதம் தான். ஆனால் குழம்புல வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த குழம்பு சூட்லேயே அது வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம வச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த குழம்பு வந்து இப்போ வந்து ரெடி. இப்போ இந்த சூட்டு, இந்த குழம்பு, அந்த சூட்டு, அந்த ஹீட்லேயே என்ன ஆகிடும்னா அந்த குழம்புலையே இது மீன் இது வெந்துடும். வந்து அவ்வளோதான், போதும். தேவையானது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மீன் குழம்பு ரெடி. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் சொல்கிறேன். தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தேங்காய் பதம், பச்சை மிளகாய் காரம் நிறைய எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் முந்திரியோ கொஞ்சம் உடச்சக்கல்லையும் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா இது வந்து ப்ளைனாக குருமா மாதிரி வச்சுக்கலாம். புளி ஊற்றாத நல்லா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக லைட்டாக 2 தக்காளி போடணும். லாஸ்ட்டாக லைட்டாக லெமன் பிழிந்து விட்டுட்டோம்னா அது வந்து ஒயிட் குருமா மாதிரி இதிலே வெள்ளை சுதும்பில் செய்யலாம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ குழம்ப நான் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே இது வந்துடும், அவ்வளோதான்.